குறைந்தது 40 தொகுதிகள் வேணும்னு சொல்லி விடாப்பிடியா காங்கிரஸ் நிக்கிறாங்க அப்படின்றது தினந்தோறும் நம்ம செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து திமுகவினர் கிட்ட கேட்கும் பொழுது, இது வந்து ஒத்த கருத்தோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. நாங்க வந்து ஒரு கொள்கையோடு அமைந்த கூட்டணி. இது அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த கூட்டணி போகாது அப்படின்றத திமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே இந்த கூட்டணி இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படாத ஒரு புரியாத புதிர் மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இப்போ காங்கிரஸ், திமுக கூட்டணி நிலைக்குமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா அமைஞ்சிருக்கு சார். அதுவும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்கள் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி நிலைக்காது அப்படின்ற சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதுக்கு சாத்தியம் இருக்கா? திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து இவ்வளோ டஃப்பாக பார்கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட ஒரு தருணத்தில் இருந்தது, ஆதவ அர்ஜுனாலாம் இருக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் வந்து குரல் எழுப்புவாங்க, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்பு அவங்க அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டது, முன்கூட்டியே பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிக்கலை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்த தொடங்கினாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து மியூச்சுவலாக நடத்தின எல்லா பேச்சுவார்த்தையுமே வந்து தோல்வியில் முடிந்தது அப்படின்றது தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து காங்கிரஸ் நம்மை விட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்ற மனநிலைக்கு திமுக வந்துட்டாங்களோ அப்படின்றது தான் தெரியுது. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா திமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலையும் அரித்மேட்டிக் நம்பர்ஸ்லையும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. திமுக வந்து இப்போ காங்கிரஸ் போனாலும் கூட சிறிய சிறிய பாக்கெட் லீடர்ஸை நம்ம கூட வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 2 கட்சிகளை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்று வந்து தேமுதிக, இன்னொன்று பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம். இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு சில இடங்களில் செல்வாக்கு அப்படின்றது இருக்குது. பரவலாக இவர்களுக்கு வந்து 1000லேருந்து 2000 வாக்குகள் அப்படின்றது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆட் ஆன் வேல்யூவாக பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்றது தான் திமுகவுடைய கணக்கு. திமுக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அதிக இடங்கள் கொடுத்து ஒருவேளை வந்து நமக்கு வந்து நீடட் நம்பர்ஸ் கிடைக்கல, ஒரு தொங்கு சட்டசபை அமைது, இல்லை மெஜாரிட்டி நம்பர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கன்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே திமுக போயிடக்கூடாது. அதனால் திமுக அதிக இடங்களில் போட்டி போடணும் அப்படின்றது திமுகவுடைய மனநிலையாக இருக்குது. இப்போ கிறிஸ் சோடங்கரை பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய டிமாண்டை வந்து ஜெனினாக வச்சு பார்த்தாரு. 40 இடங்கள் சொல்லி கேட்டு பார்த்தாங்க. அப்புறம் வந்து 39 இடங்கள் கொடுங்க அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் 35 இடங்களாவது கொடுங்க அப்படின்றது தான் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் கராராக 25 இடங்கள் நாங்கள் 2021 கொடுத்தோம், அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த முறையும் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் திமுகவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஒரு கெடுவும் கொடுத்துருக்காங்க. டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனல் மெசேஜை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி. ஸோ எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். சில ஃபார்மாலிட்டிஸும் இருக்குது. இப்போ எனிவே வந்து அது தேர்ஸ்டே இருந்தாலும் அந்த எலெக்ஷனு, இப்போ அதுக்கு முன்பாக வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபார்மலாக இதை அனௌன்ஸ் பண்ணணும், அதனால் இன்னைக்குள்ளே நீங்கள் சொல்லி முடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பதா சொல்கிறாங்க. சார், அது மட்டும் இல்லாம இத காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய டிமாண்ட்ஸை வைப்பாங்க அப்படின்னு திமுக வந்து சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்றது தான் இப்போ நடக்கக்கூடிய அந்த சூழலை வைத்து சொல்ல முடியுது. இன்னும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஸ்கஷனா, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து சரியா இல்லை அப்படின்னு தொண்டர்களுக்கே ஃபீல் ஆகுற மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா ட்விட்டர்ல வந்து அதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டேக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சரியான முறையில் வந்து எப்பவுமே அவ்வளோ இணக்கத்தோட வந்து விஷ் பண்ணுவார். அந்த பிரதர்ஹுட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் மத்தியிலுமே வந்து ஃபீல் பண்றாங்க. கேக்லாம் வந்து அந்த டிவைடரை தாண்டி போய் வாங்கிட்டு வர்றதெல்லாம் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது. ஆனா இந்த முறை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே. அப்படி இருந்த ஒரு பிரதர்ஹுட், அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா அது கூட்டணி ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த மாதிரியான வாழ்த்துக்கெல்லாம் காரணம் அப்படின்ற அந்த கருத்துக்களையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ திமுக காங்கிரசினுடைய இந்த ஒரு டிமாண்ட்ஸை வந்து எதிர்பார்த்திருப்பாங்களா, இல்லை அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க சார்? முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வந்து தொண்டர்களுடைய மனநிலைக்கு செவிசாய்ச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. 41 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அப்படின்னு முக்கியமான நிர்வாகிகள் வந்து டெல்லிக்கு போயிருந்தாங்க.
அந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட 38 பேர் வந்து திமுகவோட நம்ம இந்த முறை கூட்டணிக்கு போக வேணாம், திமுக வந்து நம்மளை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க நடத்துறது கிடையாது அப்படின்னு அவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயனுடைய கட்சியோட நம்ம கூட்டணி வந்து போகலாம் அப்படின்ற விருப்பத்தையும் தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த உணர்வுக்கு ராகுல் காந்தி மதிப்பளிச்சிருப்பதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்ததுக்கு பிறகும் கூட பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சரியான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அவங்க சைட்லேருந்து வரல. அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த உணர்வை வந்து ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப தெளிவாகவே கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ராகுல் காந்திக்கு திமுகவோட போகிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் அவர் இருப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இன்னொரு கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப பலவீனமாக ஆகிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ராகுல் காந்தியுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் வெவ்வேறு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்போ ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய யூஷுவல் பாலிடிக்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது தான் அந்த கட்சியுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் ஸ்ட்ராங்காக நம்புறதா சொல்கிறாங்க. அதனால கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பமாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. கிரிஷ் சோடங்கரை பொறுத்தவரையில் பல தருணங்களில் வந்து திமுகவுடைய அணுகுமுறை வந்து சரியாக இல்லை அப்படின்றது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் அப்புறம் ராகுல் காந்தி உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி இல்லைனாலும் நம்ம சோனியா காந்திகிட்ட பேசி இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சு விடலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. இப்போ நம்ம வீட்டிலே வந்து ஒரு 70 வயது நிரம்பிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அவருடைய பேச்சு கேட்போமா, இல்லை வந்து ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய நபருடைய பேச்சு கேட்போமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் தான் இப்போ ராகுல் காந்தி இருப்பது போல் சொல்கிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவருடைய வார்த்தைக்கு தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு தேதிக்கு மதிப்பு இருக்குது. அவங்க அம்மா சோனியா காந்தியுடைய பேச்சுக்கெல்லாம் அவ்வளோ வேலிடிட்டி இல்லை அப்படின்றது ஒரு சிலரால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஒரு இறுதியாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சிறப்பு பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி, அப்புறம் வந்து மல்லிகார்ஜுனா கார்கே, அப்புறம் கேசி வேணுகோபால், இந்த 3 பேரும் வந்து ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரத்தோட. சிதம்பரம் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இறுதியாக திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த டிமாண்டுக்கு வந்து திமுக ஒத்து வந்தால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து அந்த கூட்டணி முறிவடைந்து போவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் இளைஞர்கள் அந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி விருப்பப்படுறாருன்னு சொல்லியிருந்தீங்க. கிரீஷ் சோடங்கர் அவர்களுமே வந்து இளைஞர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிடுறாரு. இனிமே இளைஞர்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பலம் பெறும் அப்படின்ற மாதிரியான கருத்து. இதெல்லாம் பார்க்கும்பொழுது தாவேகாவுக்கு நகருவாங்களோ? இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட அந்த ஒரு லீகசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்ததாக தாவேகா வந்து கேம்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ தாவேகா காங்கிரஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடும், அது இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? ஸோ இப்போ தாவேகாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு நாஸ்டியாக மாற்றிட்டாங்க. இந்த அலைன்ஸ் ஸ்டாக்கை வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வந்து வச்சுட்டே இருக்காங்க. காங்கிரஸ் வந்து இன்னொரு கட்சியை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துது. திமுகவுக்கு வந்து ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா திமுக பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மக்கள் நலன் திட்டங்களில் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா முதியோர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு தொகையாக, கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபா வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர்களுடைய திட்டங்களில் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கெட் லீடர்ஸை வந்து இந்த அலைன்ஸ்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தலைமை அப்படின்றது நினைக்குது. காங்கிரஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் போனஸ் தான். இன்கேஸ் காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து விலகி சென்றால் திமுக வந்து அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தும். அது திமுகவுக்கு இண்டீட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக தான் வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் இவ்வளவு காலம் தாழ்த்தி ஒரு முடிவை அறிவித்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆன் கிரவுண்ட் வந்து
நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மனநிலையில் இருப்பது போல தெரியுது. ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு கூடுதல் சுமையாக தான் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். ஒரு எலெக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நான் பயன்படுத்திப்பேன், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. அப்படி தான் வந்து உங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானோர் வந்து விஜயினுடைய தாவேக்காவோட போகலாம், அங்கே போனால் நம்மளால் வந்து இந்த கட்சியை வளர்க்க முடியும், காங்கிரஸுக்கு வந்து ஒரு புது உத்வேகம் கிடைக்கும். இங்கே திமுகவை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட யாருக்கு எம்எல்ஏ சீட்டு போன தேர்தலில் கொடுத்தாங்களோ அதில் வந்து ஒரு 50-60% பேர் தான் மீண்டும் வந்து தேர்தலில் போட்டிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கட்சியை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கான ஒரு சூழலே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து விஜய் போன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி நம்முடைய கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்றது அவர்களுடைய வியூவாக இருக்குது. ஆன் கிரவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்ற மனநிலையில் இருப்பது போல தெரியுது. இந்த சிச்சுவேஷன் ஆஃப் பாயிண்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்தாலும் கூட அது திமுகவுக்கு வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா 25 இடங்களை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கணும். இவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஒருவேளை 1-2 இடங்கள் வந்து அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் போட்டியிட வேண்டிய இடங்கள்லேருந்து சில தொகுதிகளை வந்து காங்கிரஸுக்கு தானம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய இன்னொரு கன்சர்னும் இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து இப்போதைக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத வந்து ஒரு மேஜர் டிமாண்டாக இன்னைக்கு வைக்கல. பட் ஒருவேளை வந்து திமுகவுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி நம்பர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து காங்கிரஸுடைய உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைப்பாங்க. காங்கிரஸ் கட்சியே வைக்கும் பொழுது நம்ம ஏன் வைக்கக்கூடாதுன்னு விசிகா வைக்க ஆரம்பிக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் காங்கிரஸுடைய நிறைய கான்வர்சேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2006 சட்டமன்ற தேர்தல் போல் நாங்கள் 2026 இருக்க மாட்டோம் அப்படின்றது தான். 2006 வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க, காங்கிரஸ் வந்து 34 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு காங்கிரஸுடைய துணையோடு தான் அன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராகவே முடிந்தது. ஸோ இப்போ அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உதவியது. இன்னைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய இடங்களை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி தரமாட்டீங்க அப்படின்றது தான் காங்கிரஸுடைய ஒரு கோபமாகவும் இருக்குது. சார், இப்படி காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா காங்கிரஸே உடஞ்சிரும், காங்கிரஸ்லேருந்து பெரிய ஒரு மாஸ் மைக்ரேஷன் நடக்கும் அப்படின்ற சில கருத்துக்களையும் காங்கிரசினரே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா திமுகவுக்காக ஆதரவாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் காங்கிரஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க. என் செல்வப்பிரந்தகை அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் திமுக கூட்டணியில் தான் நிலைப்போம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நெகட்டிவானையோ இல்லை இந்த கூட்டணி நிலைக்காது, இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொன்னது கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்றதான் செல்வப்பிரந்தகை அவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூட்டணி இல்லை அப்படின்றப்போ காங்கிரஸ் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து சாத்தியம்? காங்கிரஸ் உடைவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்படி ஒரு சிலர் வந்து நம்ம வந்து காங்கிரஸோட வேணாம், காங்கிரஸில் வந்து ஃப்யூச்சர் இல்லை, நம்ம வந்து திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு திமுக கட்சியில் இணைவதற்கு வேணால் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மொத்தமாக வந்து காங்கிரஸ் கட்சி உடைஞ்சி அது 2 பகுதியாகலாம் இருக்குன்னு நான் நம்பலை. எப்பயுமே திமுகவை பொறுத்தவரையில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மற்ற கட்சிகள் அவர்களுடைய கூட்டணி கட்சியில் அவர்களுக்கான ஆதரவாளர்களை எப்பயுமே உருவாக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, திமுகவுடைய தீவிரமான ஆதரவாளர்களாக இருப்பாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டியதை இவர்கள் பேசுவார்கள். அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகி தாவேக்கா பக்கம் போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அலைன்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து அது காங்கிரஸ் கட்சியில் 2 பகுதிகளாக பிரிவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அது மதிமுகவில் நடந்திருக்கலாம், காங்கிரஸில் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு ஈவினிங் முடியறதுக்குள்ள வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிரும்னு நம்புறேன் சார். ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.